தம்பி, நாம் நமக்காக நல்வழி இயக்கத்தின் சார்பிலே உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நான் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் தங்களுடைய வாயாலை சொல்லுவது சிறந்ததாக நான் கருதுகிறேன். இதை ஏன் விளம்பரப்படுத்த வேண்டாம் என்பதனால தான் எதையுமே இருந்தாலும் மக்களுக்கு இதை நீங்கள் தெளிவுபடுத்தினால் நன்றாக உங்களுடைய இயக்கமானது இன்னும் வளருவதற்கு வாய்ப்பாக இருக்கு. நன்றி. நான் இலக்கம் இது தனி ஒருவனால் அல்ல, எனது பின்னாடி நண்பர்கள், மிகச்சிறந்த நல்ல மனது உள்ள நிறைய சுற்றம் இவங்களால தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ முதல்ல நாங்கள் இந்த இதை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சுனாமி தான் எங்களுக்கு பெரிய இழப்பாக இருந்தது. அந்த சுனாமியில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம கலெக்ட் பண்ணி அதை இந்த ஆஃபீஸில் இருந்து தான் ஒவ்வொரு நாகப்பட்டினம் மற்றும் அந்த பட்டுக்கோட்டை இந்த ஏரியாவுக்கு தனித்தனியாகவே இங்கேருந்து நாங்களே ஆள் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்சார்ஜ் போட்டு ஒவ்வொரு லாரியிலையும் கொண்டு போய் கொடுப்போம். எங்களால் முடிஞ்சது பெட்ஷீட்லேருந்து ஆரம்பித்து பிஸ்கட் வரைக்கும் அது என்னென்னங்கிறது நிறைய பொருட்கள் பொருட்களாக மக்கள் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் காசாக வாங்கினா நம்ம செலவு பண்ணிக்கணும்னு ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும் சொல்லிட்டு மேக்ஸிமம் பொருட்களாகவே தான் வாங்கிக்கிட்டோம். அந்த பொருட்களை கொண்டு சேர்த்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக, அரசியல்வாதிகள் எல்லாமே நேர்மையாக கொண்டு. அடுத்தபடியாக கேரளாவில் ஒரு நிகழ்வு நடந்தது. அது பேரிடருக்கு கேரளாவில் எனது நண்பர்கள்லாம் கேரளாவில் பிரசாத், உன்னிகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டாங்க. நண்பர்களுக்காக இல்லாமல் அவங்கள்ட்ட நான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்பொழுது இப்போ உணவு கூட இல்லை, இந்த மாதிரி கட்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லவும் நாங்கள் உடனே நம்ம இயக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு அடுத்த நாளே கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களும் எல்லாமே வந்துச்சு. இதே இடத்துல கோலாகலமாக ஒரு வேன் எடுத்து அதில் பேனர் கட்டி சிறந்த முறையில் இங்கேருந்து அனுப்பி வச்சோம். அப்போதைக்கு அந்த கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு ஃபோன் வழியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவி எங்களை வந்தடைந்திருக்கு, இது மிகச்சிறந்த நல்ல பாராட்டுகளை உங்களுக்கு வந்தாங்க. அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர் அந்த நேரத்தில். ஏன்னா இது நண்பர்களால் தான் இது கிடைச்சது. அந்த ஆட்சியாளரே நேராக என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு சொன்னது மிகச்சிறந்த விஷயம். மூணாவது